ஸோ ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம்னா, என்னடா வண்டி நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிங்க. ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பியாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா அடைச்சி ஓடிக்கிட்டு இருந்தது. என்னான்னு பார்த்தா பெட்ரோல்லாம் இருக்குது, அது ஏதோ ப்ராப்ளம் அது. ஸோ பாதியிலே நின்றுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் வண்டி கொஞ்சம் அடைச்சி தான் ஓடுது. கொஞ்சம் நேரத்தில் போய் கிளம்புவோம். சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். சட்டார்னு உள்ள வராரு. அடுத்த சைடு ஸோ நீங்கள் என்ன பிளான் சொல்லியிருப்பேன், ஒரு சிவன் ஒரு ஸ்டாச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த சிவன் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 அடிக்கு பக்கமாக 20 அடிக்கு மேலே இருக்கும். நான் எக்ஸாக்டாக என்ன எவ்வளோன்னு தெரில. பிளான் போட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். பார்ப்போம். ஏன்னா எக்ஸல் அண்டரில் போகிற அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் சுசுகி மேக்ஸில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்க. கீர் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக விழுவ மாட்டேங்குது. கொஞ்சம் சின்ன சர்வீஸ் பண்ணணும். ஓகே, பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் இருக்கனால ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாச்சுங்க. ஸோ மக்களே, பெட்ரோல் அடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜாலியாக அப்படியே கிளம்புறதான். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வருங்க. சீக்கிரமாக சிவன் டெம்பிளில் பார்க்க போச்சு. சிவன் ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோங்க. சிவன் ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோயில் நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். சரி, அதனால தான் இன்றைக்கும் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான். ஹெல்மெட் எடுத்து வரலைங்க. ஹெல்மெட் என்னென்னா சவுண்ட் ரொம்ப சரியில்லை. அது இல்லாத ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, ஆடியோ பார்த்தீங்கன்னா தனியாக மைக் போட்டு தான். மைக் இருக்குது, அதுக்கு தனியாக ஏதாவது மொபைல் இருந்ததுன்னா கனெக்ட் பண்ணி தாங்க நம்ம பேசினா கேட்கும். நம்ம இந்த சுசுகி மேக்ஸின் எடுக்கலான்னு ஒரு பிளான் இல்லைங்க. அது எடுக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மைலேஜ் பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. 35 தான், 1 லிட்டருக்கு 35 தான் தருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எங்கேயாவது ரைட் போகணுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பிளான் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது பைக்கில் போகலீங்க, காரில் போகிற மாதிரி பிளான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி கையெல்லாம் வலிக்குதுங்க, ஹெல்மெட் இல்லாதனால. கையிலே பிடிச்சிட்டு பார்த்தா தெரியுதுங்க லைட்டாக சிவன் ஸ்டாச்சு. கேமராவில் தெரியாதுங்க. ஸோ நம்ம அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டைமாக நம்ம எக்ஸல் மேக்ஸ் சென்டரில் ஃபோட்டோ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி சுசுகி மேக்ஸ் சென்டர் போட்டுருப்பேன். இது ஃபஸ்ட் டைம். இங்கேயும் குறை சொல்லக்கூடாதுங்க, இருக்கிற வண்டியை வச்சு பண்ணிக்கிறேன். நான் சொன்னால அந்த சிவன் ஸ்டாச்சு இங்கே ரோட்டை கிராஸ் பண்ணணும். இதுதான் நான் சிவன் ஸ்டாச்சு. சூப்பராக இருக்குதுல்ல. போனால் யாருமே இல்லை இருக்காங்க. மக்களே வந்தாச்சுங்க. சாவி எடுத்துக்குவோம். இடம் சூப்பராக இருக்குதுல்ல. ஒரு அரச மரத்துக்கு அடியில் இருக்கும். இருங்க போய் கழுப்புறம் பற்றி வச்சு வாங்கிட்டு வருவோம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா கழுப்புறமும் பற்றி வச்சு வாங்கிட்டேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கழுப்புறம் பற்றி வச்சு. ஸோ நம்ம இப்போ அந்த கோயிலுக்கிட்ட தான் பார்க்குறோம். கும்பிட்றனால தான். ஸோ நம்ம வண்டியை ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன். அடுத்து போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குது, இந்த சிவன் ஸ்டாச்சு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே சொல்லுங்கள். ஸோ நம்ம அந்த மெயின் ரோட்டில் தான், பைபாஸில் தான் நின்றுட்டுருக்கோம். அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஸோ மக்களே ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம விநாயகர் இருக்கார். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா விநாயகர் சாமியை கும்பிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க.
சிவலிங்கத்தை அப்படியே கும்பிட்டு அடுத்து நம்ம அந்த ஸ்டாச்சுக்கு போயிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம சிவன் சிலைக்கிட்ட வந்துட்டோங்க. மேலேயே ஒரு கூடார மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுக்குன்னா எதுவும் மழை வெயில் இதெல்லாம் கொஞ்சம் இருந்து பாதுகாக்கிறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை அடி இருக்கணும் ஒழுங்காக தெரில, கேட்கலாம், போகும்போது கேட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. இதான சிவன் சிலை. இதான பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள். சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்குது. அதுக்கடியில் தான் விநாயகர் கோயில் இருந்தது. இந்த கும்பிட்டனில் சூப்பராக இருந்தது அந்த இடம். ஒழுங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்குங்க, அதனால தான் இங்கே வந்தோம். ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லணும்னா, எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துலேருந்து ஆத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மங்களபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாவல்பட்டியில் இருக்குதுங்க. சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் மங்களபுரத்துலேருந்து. இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்தாண்ட போட்டிருக்காங்க. கோயிலோட நேமே, இது என்ன ஊர் அப்படின்னு, சுடலீஸ்வரர் கோவிலாதுங்க. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் போட்டிருக்காங்க. அன்னதானம் நகரம். ஆனால் இது எத்தனை அப்படின்னு போடல, கேட்டு பார்க்கலாங்க. இருங்க, நீங்கள் எப்போ போய் சாமி கும்பிடுவாங்க? காலையில் 8-9 மணிக்கு பூசை ஆகும். அப்புறம் பௌர்ணமிக்கு பூசை, 2 திருதோஷத்துக்கு பூசை. சரி சரி. இது எத்தனை அடின்னு தெரியுங்களாயா? இது சிலை 21. ஓகேங்க. இது 18. இது 21. சரிங்க. ஸோ மக்களே, நிறையா கேட்டோம். இதோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 21 அடிங்க சிவன் சிலை பாருங்க, 21 அடி ஆகுது. ஸோ பௌர்ணமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, பௌர்ணமிக்கெலாம் பூஜை நடக்குமா, கூட்டம் பார்த்தீங்கன்னா வருங்க. இதெல்லாம் பெரிய இதாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரைவேட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட்டாக அப்படின்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. நம்ம அந்த சிவலிங்கம் இருந்ததில்ல, அந்த இடத்துல உட்காந்துட்டோம். சொன்ன மாதிரி அந்த இடத்துல கூலிங்காகவே இருக்குது. ஸோ இந்த ஆயாட்ட கேட்டேன், இந்த சிலையோட ஹைட் பார்த்திங்கன்னா 21 அடி ஆகுங்க. சிலையோட ஹைட் பார்த்திங்கன்னா 21 அடி. அடுத்தது பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி இந்த மாதிரி டைம். ஸோ பௌர்ணமி அப்புறம் இன்னொரு டைம் சொன்னாங்க, மறந்துடுச்சு. இது இப்போ பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா இங்கே சாமி கும்பிடுவாங்களாம், பூஜை நடக்கும்போது. ஸோ வந்தாண்ட அந்த இதிலே டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்களே. ஓகேங்க, நம்ம அடுத்த விலாகில் பார்ப்போம். ஸோ நம்ம XL 100 பார்த்திங்கன்னா தரமாக இன்னும் கொஞ்சம் அதுவும் இன்னும் சர்வீஸ் பண்ணுறாங்க. சிவன் ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா இந்தாண்டு இருக்குது. இருங்க இது தெரியுதுங்களா? இதுதான் நம்ம சிவன் ஸ்டாச்சு. ஸோ அதுக்கு தான் வந்திருந்தோம். சாமி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வீட்டுக்கு போகிற நம்ம பார்த்திங்கன்னா XL மேக்ஸில் அது பாருங்கள், நம்ம வந்து அங்கே நிற்கிது ஜம்முன்னு. ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம XLலேயும் கொஞ்சம் வேலை இருக்குது, சர்வீஸ் பண்ணுங்க வண்டி. ஸோ நம்ம இன்னொரு மிஸ் பண்ணிட்டேங்க, நம்ம ஆஞ்சநேயர் சாமி கும்பிடவே இல்லை. வாங்க அதை போய் கும்பிட்டு வரலாம். சாமி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம்ப்பா. அந்த ஆயிட்ட அதுக்கிட்டும் போய் இது சாமியோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது எத்தனை அடி, எப்போ சாமி கும்பிடுவாங்கன்னு. அப்புறம் போய் இப்போ தாங்க கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம கிளம்புற வண்டி தான் பார்த்தோம். ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம். அருமையாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த கோவிலுக்கு இன்னும் வந்து பாருங்கள், சூப்பராகவே இருக்குது சேல்ஸில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தான் வந்தேன். ஆனால் பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா பூஜை நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வேணுமா வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலி
ஓகேங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். ஓம் நமச்சிவாய்.